Hey guys, welcome back to the channel. நீங்கள் நம்ம சேனல் இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த போல தான் ஒரு சூப்பரான ஸ்லோ மோஷன் EFX எடிட்டிங்கில் யூஸ் பண்ணுற ஒரு விகில் ஷேக் எஃபெக்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜூம் ப்ளஸ் ஒரு ஷேக் எஃபெக்ட் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோமோ எடிட்ஸ்லாம் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு கேட்டது இந்த டுட்டோரியல் வந்து எனக்கு அப்லோட் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து இந்த ஷேக் பற்றி சொல்லித்தாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் போது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் நீங்களுமே வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ரெசல்யூஷன் செட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3:4:3 அந்த ரேஷியோவில் தான் நான் வந்து எடிட் பண்ணிருக்கேன். ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான வீடியோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. லைக் வீடியோஸ் இல்லைனா நீங்கள் வந்துட்டு எதுனாலும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜ்னாலும் ஓகே. இப்போ நான் வந்து ஒரு வீடியோ வச்சே சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஒரு 2 வீடியோ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்லோமோ கேட்டிங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் VSCOவில் தான் நான் வந்து ஸ்லோமோ பண்ணுறேன். ஆல்ரெடி அதுக்குமே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணலன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.20 செகண்ட்ஸ்க்கு நான் டியூரேஷன் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அந்த சாங்க்கு எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ நீங்கள் வந்து அதுக்கேற்றப்பில் செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 வீடியோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் 2 அந்த ஷேக்கை வந்து சொல்லி தந்துடுறேன். சிம்பிளாக என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க அண்ட் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு எதுவுமே பண்ணல. ஸோ இதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் இந்த எஃபெக்ட் வந்து ஒன் டைம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து உங்களோட வீடியோஸ் எப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ ஸோ எல்லா டைம்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். நீங்கள் இதே எஃபெக்ட்டை உங்கள் எல்லா வீடியோஸில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நம்ம ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இதே போல் உள்ளே போய்ட்டு டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் போங்க. அதில் போனீங்கன்னா டைல்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் டைல்ஸை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மிரர் அப்படிங்கிறத வந்து எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு கிராப் வேணும்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1.005 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து டைல்ஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அகைன் நெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. போயிட்டு இதை பார்த்தீங்கன்னா பிளர் அப்படிங்கிருக்கும். அந்த பிளர் கொடுத்துட்டு மோஷன் பிளர்னு இருக்கும். ஜஸ்ட் மோஷன் பிளர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அதில் வந்து எதுவுமே நீங்கள் டச் பண்ணாதீங்க. ஜஸ்ட் மோஷன் பிளர் வந்து கொடுத்துக்கோங்க, வேறு எதுவுமே டச் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ அகைன் என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் போங்க. அதில் போனீங்கன்னா பிஞ்ச் பல்ஜ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த பிஞ்ச் பல்ஜ் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பிஞ்ச் பல்ஜ் எஃபெக்ட் மூலமாக நீங்கள் வந்துட்டு சூப்பரான ட்ரான்சிஷன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஹையாக வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், லோவாக வேணும்னா வச்சுக்கலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ரென்த் போய்க்கோங்க. ஸ்ட்ரென்த்தில் போய்ட்டு 2 கீ ஃப்ரேம் வைங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், கொஞ்சம் எண்டிங்க்கு முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா இதே போல் கூட்டுங்க. ஒரு 0.78 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஸ்டார்டிங்கோட வேல்யூ இருக்கணும். ஓகே, செகண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கணும். ஓகேங்களா, செகண்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ 0ல் இருக்கணும். ஓகே, சரி, இதே போல் வந்து பிஞ்ச் பல்ஜ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா கர்வ் ஆப்ஷன் போங்க. அந்த கிராஃப் ஆப்ஷனில் போய்ட்டு நான் வைக்கிற மாதிரி கிராஃப் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதே போல் ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதை வந்து காப்பி கூட பண்ணிக்கோங்க, நமக்கு அடுத்து தேவைப்படும். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த பிஞ்ச் பல்ஜில் ரேடியஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ரேடியஸை பார்த்தீங்கன்னா இதே போல் ஃபுல்லாக்கி விட்ருங்க. ஒரு 2.500 அந்த ரேஞ்சுக்கு வந்து அந்த ரேடியஸ் வந்து ஆக்கி விட்ருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், லைக் ஒரு ஜூம் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். லைக் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு ஜூம் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா பிளர் ஆப்ஷன் மறுபடியும் போங்க. அதில் போனீங்கன்னா ஜூம் பிளர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஜூம் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஸ்ட்ரென்த்தில் தான். அதே போல் கொஞ்சம் தூரத்துக்கு ஓரளவுக்கு தள்ளி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ரொம்ப தள்ளி வச்சுட்டாங்க. ஓரளவுக்கு தள்ளி வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா 0 ஆக்கிடுங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா ஒரு 45 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 45 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஜூம் பிளரோட ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா இதுக்குமே கிராஃப் வந்து நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது போல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு சூப்பரான ஒரு ஜூம் இன் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். சிம்பிளாக ஒரு ஜூம் இன் எஃபெக்ட் வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம். ஸோ இதில் கடைசியாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் அந்த ஷேக் எஃபெக்ட். அதுதான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. அதில் போனீங்கன்னா ஆசிலேட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் ஆசிலேட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அதில் ஆங்கிள் இருக்குதுல்ல, ஸோ அந்த ஆங்கிளை பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 180 டிகிரிக்கு வந்து ஆங்கிளை வந்து வச்சுக்கோங்க. ஓகே,
ஒரு 180 டிகிரிக்கு நீங்கள் வந்து ஆங்கிள் வந்து செட் பண்ணிக்கணும். ஓகே, ஆங்கிள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து 2 ஹெட்ஸ்லேயே வச்சுக்கிறேன். ஸோ மேக்னிடியூட் வந்து போங்க. மேக்னிடியூட்டில் போய்ட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், நம்ம வந்து பிளரில் செகண்ட் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுருந்தோம்னா அந்த கீ ஃப்ரேம்க்கு கரெக்டாக அந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லாவே கூட்டிக்கோங்க. மேக்னிடியூடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 148 இல்லைனா 150, அந்த ரேஞ்சு 150 வச்சுக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து மேக்னிடியூட் வந்து கூட்டிடுங்க. கூட்டிட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த கீ ஃப்ரேமை ஃபஸ்ட்டு வந்து வச்சுருங்க. ஸோ அடுத்து செகண்ட் கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட வேல்யூவை பார்த்தீங்கன்னா 0 ஆக்கி விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தாலே தெரியும், லைக் ஒரு ஜூம் ஆகிட்டு ஒரு சேக் வந்து கிடைக்கும் அந்த வீடியோவுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுற எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் எனக்கு ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து இது ஒன் டைம் நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை வீடியோ நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ இதே போல் வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் பண்ணோம்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் ஒவ்வொரு கிளிப்புக்கு நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறீங்களோ நீங்கள் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ரொம்ப வந்து கஷ்டமான வேலை. பட் நீங்கள் இது வந்து ஒன் டைம் தான் வந்து சிம்பிளாக வந்து செட் பண்ணிட்டீங்க இல்லைனா மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் எந்த வீடியோக்குனாலும் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டக்குன்னு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து குறையும். ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்து இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ கைஸ், எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டாடா, பாய், see you.